ஆளுநர் பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நிரூபிக்க வேண்டிய சட்டமன்றம் தானே, உங்கள்கிட்ட நிரூபிக்கணுன்ற ஒரு கேள்வி எதிர்கேள்வி வைக்கிறாங்க. பட் அது யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலைக்கு தயாராகி கொண்டிருப்பதாக பார்க்குறேன். இது மக்கள் வாக்களித்த ஜனநாயக கடமை நிறைவேற்றி இதுதான் முடிவுன்னு சொன்ன அந்த முடிவை தனியாக ஒருத்தர் ஆளுநர்ன்ற பேரில் அவருடைய பின்புலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மடைமாற்றலாம், நிராகரிக்கலாம், இழுத்தடிக்கலாம் அப்படின்னா 1.5 கோடி மக்கள் இழுத்தடிப்பீங்களா? ஆனால் இது எப்படின்னா 1 கோடி மக்களுடைய மாற்றம் வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த மக்களுடைய முடிவை நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு சில பேர் துணை போறாங்கன்றது தான் எனக்கு எங்க கேள்வி வருதுன்னா, காங்கிரஸ் எடுத்த விதத்துல போய் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே திமுகவிலிருந்து வர குரல் என்னன்னா, எங்களை பிடிச்ச சனி ஒளிஞ்சிருச்சு, 20 வருஷம் எங்களை பிடிச்சிட்டு இருந்துச்சு, எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பேச்சு வருது. ஒரு நேற்றுக்கு விசிகால இருக்கக்கூடியவங்களும் அதே நேற்றுக்கு தேர்தல் காலத்தில் நேற்று என்ன பேசுனீங்க? முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கூட்டணி நிறைவானதுக்கு சந்தோஷமா இது வரைக்கும் நீங்க கையை இது மாதிரி அசைச்சதே கிடையாது, முடிச்சிட்டேன்னு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதுல இருந்து விஜய் பி டீம் கிடையாது என்பதை இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஆட்சி அமைப்பதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில், மிக சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் சமம், இங்க சாதி மதத்திற்கு வேலை கிடையாதுன்னு உறுதியா மக்கள் வாக்களித்த நம்பி வாக்களிச்சத அந்த உறுதியான முடிவா எடுத்திருக்காருன்றப்ப அவர் சரியா தான் இருக்காரு. 6 மாசம் கவர்னர் ஆட்சி நடத்திட்டு தேர்தல் நடத்துறதுன்ற நிலமரக்காக தான் நம்ம தடுக்கிறோம். இப்போ விஜய் அவர்களே அதான் நினைச்சிருப்பாரு, நாளைக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்களா, 10 நாள் கழிச்சு நாங்க தயார். அதிமுக ஒரு குரூப்பும் விஜயோட சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சுட்டு இருக்காங்கல்ல. அவங்க தெரிவித்தாங்க, நாங்க பொறுப்பு. விஜய் கூப்பிட்டு தாவேக யாரு கடிதம் அனுப்புறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, 3 பேர் தான் அனுப்பிச்சாங்க. வேற யாரை கூப்பிட்டு பேசுறாங்களா? இல்லையா? தொடர்ந்து ஒருத்தர் தப்பாவே பிம்பமா கட்டி எழுப்புன்னு நினைச்சா என்ன நடத்துது? ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு உச்சரிச்சிட கூடாதுன்னா பிராக்டிகலா சாத்தியமானது. திமுகவோட கூட்டணியில இருந்து சாத்தியம் இல்ல. திமுக அரசியல் எதிர்ப்பா கூட கட்சியை போயிட்டு எப்படி போக முடியும்? இந்தியால எத்தனை நடந்திருக்கு? எவ்வளவு நடந்திருக்கு? இந்தியாவுல எவ்வளவு நடந்திருக்கு? தமிழ்நாடு மாறுபட்ட ஒரு மாநிலமாச்சு. மாறுபட்ட மாநிலத்துல தான் நடக்கணும்னு சொல்றேன். நீங்க தான் தற்கொலைன்னு சொன்னீங்க, நீங்க தான் அணில் குஞ்சுன்னு சொன்னீங்க, நீங்க தான் ஆட்சி நடந்ததுன்னு சொன்னீங்க. நடத்தி பார்த்த பிறகு சரியில்லைன்னா உங்களுக்கு திரும்ப கிளைம் பண்றதுக்கான ஒரு இது வரும்ல. நீ அமைக்கே விடாம அதிமுக திமுக கூட்டணி போட்டுக்கிட்டு தலைப்பு செய்தி போட்டீங்கன்னா விளையாடுங்களா? நரேட்டிவ் செட் பண்ணது நீங்க தான். விளையாடுறீங்களா? என்ன நாளைக்கு தான் நரேட்டிவ் செட் பண்ணிச்சான் அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லுவீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம் தோழர். தாவைக்கு ஆதரவுங்கிறது உள்ளபடி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. என்னடா கொஞ்சம் வித்தியாசமா பேசுறவராச்சு என்ன தாவைக்கு ஆதரவுங்கிற. ஆனால் சில காரணங்கள் சொன்னிருந்தீங்க. தலித் சமூகத்திற்குன்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு, சிறுபான்மை சமூகத்துக்கும் ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்காருன்ற மாதிரி சொன்னீங்க. அது ரீசனபுளாக இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பதவி ஏற்றுக்கணும். ஏன்னா மே 7ஆம் தேதி பதவி ஏற்க வேண்டிய நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த சிக்கல்லையே தான் போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி எங்கே கேள்வி வருதுன்னா, ஆளுநர் பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நிரூபிக்க வேண்டிய சட்டமன்றம் தானே, உங்கள்கிட்ட நிரூபிக்கணுன்ற ஒரு கேள்வி எதிர்கேள்வி வைக்கிறாங்க. பட் அது யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. திமுக வழக்கமான பாணியில் அரசியலை எதிர்கட்சி அரசியலை தொடங்கிடுச்சு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஜனநாயக படுகொலைக்கு தயாராகி கொண்டிருப்பதாக பார்க்குறேன். இது மக்கள் வாக்களித்த ஜனநாயக கடமை நிறைவேற்றி இதுதான் முடிவுன்னு சொன்ன அந்த முடிவை தனியாக ஒருத்தர் ஆளுநர்ன்ற பேரில் அவருடைய பின்புலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மடைமாற்றலாம், நிராகரிக்கலாம், இழுத்தடிக்கலாம் அப்படின்னா 1.5 கோடி மக்கள் இழுத்தடிப்பீங்களா? அதுதான் சமம். எனவே இது ஒரு ஏற்புடைய அணுகுமுறையாக தெரியல. கிட்டத்தட்ட முதன்மையான எண்ணிக்கை அப்படின்றத கிடைக்கப்பட்டிருக்க பிறகு, அரசமைப்பதற்கு உரிமை கேட்ட பிறகு அந்த உரிமையை கொடுப்பது தான் அவர் அங்கே இடத்துல செய்ய வேண்டிய பணி. நீ நம்பரை எடுத்துகிட்டு வா, நீ ஆளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி இல்லை, அதுக்கான வேறு காரணம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுக அதிமுக சேர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு 2 நாள் அவகாசம் இருக்கலாம். அவங்க இன்னும் ஆட்சியை வைக்கிறதுக்கு கோரல் இல்லை. கோரல் இல்லைன்னப்படி என்ன பண்ணணும்? அவர் கோரி இருக்கான்றப்ப அவரை நீங்கள் ஆட்சி அமைங்க. இப்போ சட்டமன்றத்தில் அவங்க நிரூபிக்கிட்டு இதுதான் நியாயம். ஆனால் இது எப்படின்னா,
1 கோடி மக்களுடைய மாற்றம் வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த மக்களுடைய முடிவை நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு சில பேர் துணை போகிறாங்கன்றது தான் எனக்கு யார் இந்த சில பேர்? இந்த தள்ளி போகிறதுக்கு காரணமாக அமைந்திருக்காங்க. கொடுத்தான்னு கட்டாயம் கிடையாது ஆதரவு. ஆனால் என்ன சூழல், யார் விவாதத்துக்கான வாய்ப்பு ஏற்படுது? இப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வந்து நேரம் கேட்டு கேட்குறாரு 4 மணிக்கு சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ நான் உங்களோட உட்காரத்துக்கு முன்னாடி நிபந்தனையற்ற ஆதரவு தரலாமா என்று எம்எல்ஏக்களுடன் விவாதம். நீ எவ்வளோ வச்சுருக்கீங்க சார், எவ்வளோ வச்சுருக்கீங்க? இந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு நேரம் வருமா? 53 47 தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. 108 இருக்குது. அதில் ஒன்று ஒரே அவர் 2 இடத்துல ஜெயிச்சதுனால 107 வச்சுங்க. ஒரு மடங்கு கூட வச்சுருக்க வந்து அப்படியே முழு பூசணிக்காய் மறைக்கிறான்னு பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி முடியும்? கற்பனையில் இந்த எண்ணுக்கு இது ஒத்து வருமா? நீங்கள் போடுற கணக்கு சரியாக வருமா? என்ன மாதிரி அது இது விளைவு தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்? மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதில் ஒரு குறைவு இருக்குது. குறையை நிறைவாக்கிறதுக்கான சூழலில் அவருக்கு போல வாய்ப்பு கொடுத்தா அவர் ஆக்கிட்டு போகிறாங்க. அதை ஆக்கிடுறேன்றாரு. 5 கொண்டு வந்து காங்கிரஸ் கொடுத்துருச்சு. அப்போ 112 113 கிட்ட வந்துருச்சு. ஆல்ரெடி இன்னும் ஒரு 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 வேட்பாளர் முடிவெடுத்து அவர் கட்சி வர கையில் வந்து அறிவிக்கப்படாமல் வச்சுருக்காங்க. அறிவிக்க வேண்டியது சிபிஎம் சிபிஐ விசிக்கு அறிவித்தா நல்லது. ஏன்னா இடதுசாரி சித்தாந்த அரசியலை முன்வைக்கிற பார்வையோடு விஜயோடைய அரசியல் இருப்பதை இது வெளிப்படையாக காட்டுது. அப்போ இந்த மக்கள் யார் வரக்கூடாதுன்னு வாக்களிச்சிருக்காங்களோ அதை நிறைவேற்ற இடத்துல விஜய் இருக்கக்கூடிய அவருக்கு அந்த கடமை இருக்குது. அப்போன்னா என்ன செய்யணும்? சிபிஎம் சிபிஐ, ஒரு ஐக்கிய குஜரால், ஒரு தேவகவுடா, ஒரு சந்திரசேகர், ஒரு விபி சிங், ஒரு மன்மோகன் சிங் இவர்களுடைய ஆட்சியில் தொங்கு சட்டமன்றமாக வந்தது போல் இப்போ வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வரலாற்றில் இப்படி அமையாது. அப்படி ஒரு நெருக்கடியான நிலை வந்திருக்கக்கூடிய சூழலில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு புதிய சக்தி தலையெடுத்து நிற்கிறப்ப, மக்கள் விரும்பி அந்த மாற்றத்தை அளித்திருக்கிறப்ப, அதை ஏற்பதற்கு அது சட்டமாக வருவதற்கும் அவர்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறத அந்த மக்களுக்கு நீங்கள் கடமையாற்றுகிற ஜனநாயகம். இல்லை, இப்போ எங்கே கேள்வி வருதுன்னா, காங்கிரஸ் எடுத்த விதத்தில் போய் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே திமுகவிலேருந்து வர குரல் என்னன்னா, எங்களை பிடிச்ச சனி ஒழிஞ்சிருச்சு, 20 வருஷம் எங்களை பிடிச்சிட்டு இருந்துச்சு, எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வருது. வருவோம் நேற்றுக்கு விசிகால இருக்கக்கூடியங்களும் அதே நேற்றுக்கு தேர்தல் காலத்தில் நேற்று என்ன பேசுனீங்க? முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு கூட்டணி நிறைவானதுக்கு சந்தோஷமாக இதுவரைக்கும் நீங்கள் கையை இது மாதிரி அசைச்சதே கிடையாது, முடிச்சிட்டேன்னு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, சரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் தானே. இப்போ சரியான ஆயிடுச்சு இல்லை? காங்கிரஸ் சரியான இருக்கா இல்லைன்றது வந்து பல விமர்சனம் எனக்கு உண்டு. அவர் சொல்கிற ஒரு சில கருத்துக்கள் எனக்கு பொருந்தும். நான் காங்கிரஸை உயர்த்தி பிடிக்கிற அவசியம் இல்லை. காங்கிரஸ் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இனஅழிப்பு குற்றச்சாட்டுலேருந்து தன்மை இருக்குது, பல குற்றச்சாட்டு இருக்குது. நாம இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்க முடிவு சரியா இல்லையான்னு பார்க்குறப்ப இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்க முடிவு சரி. சந்தர்ப்பாத அரசியல் இல்லையா? எப்படி ஆகும்? உங்களுக்கு தேவையான எப்படி ஆகும்? நான் கேட்குறேன், திமுக என்ன பண்ணி சொல்லுங்க. நீங்கள் திமுக என்ன நம்ம செஞ்சிருக்கணும்? மக்கள் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாருல முதல்வர், தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையும் செய்ய மாட்டோம், அது நாங்கள் எந்த இடையும் செய்ய மாட்டோம், அது எங்களுக்கு அவசியம் இல்லை. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எதிர்கட்சியாக செலவு விடுறதில்ல. அப்படி என்ன பண்ணிக்கணும்? இப்படி ஒரு நிலைமை வரப்ப பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அணி, இன்னும் சொல்ல போனால் உங்கள் பரம்பரை எதிரி. நேற்று வரைக்கும் எடப்பாடி என்ன பேசுறீங்க? அவர் வரக்கூடாதுன்னு பேசுகிறேன். நீங்கள் அவர் வரக்கூடாது, அதுதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, மதவாத சக்தி இருக்குது, அவங்க மதவாத சக்தியினுடைய ஆக்டோபஸ் கரங்களில் உள்ளே போய் அடைபட்டு கிடக்கிறாங்கன்னு சொன்னது யார்? திமுக தான். சின்னவர் சொல்லியிருக்காரு, பெரியவர் சொல்லியிருக்காரு, வீட்டில் இருக்க அத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, கட்சிக்காரன் அத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. அப்போ நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி அமைக்கிற சூழல் வந்துச்சுன்னா நீங்கள் இதை அங்கீகரித்து வேடிக்கை பார்க்குறீங்கன்னா, அது வேடிக்கை பார்க்குற மனநிலை வந்தால் அது எப்படி? அவங்க அதே வாதத்தை விஜய்க்கும் வைக்கிறாங்க. அவர் இயக்குறதும் மதவாத சக்தி தான் தானே சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் யார்? அவர் சேர்த்து இவங்களை சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ்க்கு கூட்டு பண்ண அவசியம் இல்லையே. அவங்க தான் ரெடியாக இருந்தாங்க. எடப்பாடி இந்த துணை முதல்வர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே, எந்த இது வேணாலும் கூட்டணி போட்டு போயிடலாம். அவர் தான் தெளிவாக இருக்காரு. இதிலிருந்து விஜய் பி டீம் கிடையாது என்பதை இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஆட்சி அமைப்பதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மிக தூய்மையான பெரியாரிய அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிய நடைமுறைப்படுத்துகிற சித்தாந்த அரசியலை வைத்திருக்கிற மிக சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் சமம், இங்கே சாதி மதத்திற்கு வேலை கிடையாதுன்னு உறுதியாக மக்கள் வாக்களித்த நம்பி வாக்களித்ததை அந்த உறுதியான முடிவாக எடுத்திருக்காருன்றப்ப அவர் சரியாக தான் இருக்கார். அப்போ இவ்வளோ நாள் பி டீம் நீங்கள் போலியாக தான் சொல்லியிருக்க ஒழிய அதை நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் பி டீமாக இருந்தால் ஒரு மறைமுகமாக
பிஜேபி ஒரே ஒரு சீட்டு தானே, அதை விட்டுட்டு பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. ஏங்க நீங்கள் அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த காலத்தில் நீங்கள் பண்ணதை விடையா கருணாநிதி அவர்கள் காலத்தில் டாக்டர் கலைஞருக்கு வந்து செய்யாத அவர் செய்யலாமே. ஆனால் அவர் மிக சரியாக இருந்தார். பாமக பக்கம் கூட திரும்பி பார்க்கல. காங்கிரஸ் அஞ்சு கொடுத்துருச்சு, பாமக இழுத்துக்கலாம், குக்கர் இருக்குது, அது கூட ஏற்புடையதல்ல, மக்கள் நிராகரிச்சிருக்காங்க, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டா அதுவே தப்பாக போட்டுன்னு திரும்பி விட பார்க்கலையே. அப்போ எப்படிங்க பீட்டிங் ஆக முடியும்? இல்லை, இப்போ இயல்பாகவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைந்தது அது ஒரு பேராபத்தாக இருக்காது அந்த கட்சிக்கு. அதிக தொகுதி பெற்ற கட்சிக்கு பேராது. என்றைக்கு வேணாலும் மாறிடுவாங்கல்ல. இன்னைக்கு என்கிட்ட வந்துட்டாங்க, நாளைக்கு திமுக ஒரு ஆஃபர் பண்ண திமுக போயிடாதுன்னு ஒரு அது சந்தேகம். அடுத்தது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யணும்? உடனடியாக ஒரு தேர்தல் சந்திக்க முடியுமா? இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடத்திட்டு தேர்தல் நடத்துறதுன்ற நிலைமை இருக்கிறத தான் நம்ம தடுக்கிறோம். இப்போ விஜய் அவர்களே அதான் நினச்சிருப்பாரு, நாளைக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்களா 10 நாள் கழிச்சு, நாங்கள் தயார். கவர்னர் ஆட்சி வழியாக நீ முட்டுக்கட்டை போட்டு இருக்கிறவங்களாம் தடுத்து நிறுத்தி ஒழிச்சு கட்டி அடக்கி ஒடுக்கி வழக்குகளை போட்டு மத்திய இராணுவத்தெல்லாம் வச்சு என் சின்ன பொண்ணமாக்கி இந்த தமிழ்நாட்டை சுடுகாடை மாற்றி முடிச்சுட்டு அப்புறம் தேர்தல் வைக்கிறதுன்றதை விட இப்போ ஏன் 10 நாள் கழிச்சு அறிவிங்க. ஏன்னா 20,000 கோடி செலவு பண்ணுவது தான் வழி தெரியும், தேர்தல் சந்திக்க முடியாது. இல்லை, இப்போ வட மாநிலங்களில் ஏக்நாத் சிந்தேவாக இருக்கட்டும், அஜித் பவார் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கட்சியை உடச்சிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி வேலை தான் பண்ணாங்க. அதுதான் சந்தர்ப்பம் அரசியல்னு சொல்லி நம்மளே விமர்சனம் பண்ணோம்ல. இப்போ அதே டோனில் காங்கிரஸ் செய்யும்போது அது எப்படி சரியாயிடுதுன்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே அது. ஒரு கட்சியை 2ஆக உடச்சு பண்ணாங்க. அதிமுகவில் ஒரு குரூப்பும் வந்து விஜயோட சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சுட்டு இருக்காங்கல்ல. அவங்க தெரிவிக்கிறாங்க, நாங்கள் பொறுப்பு கிடையாது. விஜய் கூப்பிடல, தாவேக்கா அழைக்கல. தாவேக்கா யார் கடிதம் அனுப்புறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிசிகா, 3 பேர் தான் அனுப்பிச்சாங்க. வேற யாரை கூப்பிட்டு பேசுனாங்களா? இல்லையில. இது தொடர்ந்து ஒருத்தர் வந்து தப்பாகவே பிம்பமாக கட்டி எழுப்புன்னு நினைச்சா என்ன நடத்துது? ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு உச்சரிச்சிடக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதிகாரத்தில் உருண்டு பறந்து சுகமாக இருந்தவங்க அதிகாரம் இல்லாமல் தூங்க முடியலங்க. தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க, நித்திரை போச்சு, நிம்மதி போச்சு. என்ன அதனால் மீண்டும் அந்த ருசி கண்ட பூனை சும்மாவே இருக்காது. நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஒரு கவிச்சான பொருள் வந்து ஒரு கருவோட மீனோ கறியோ நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு பூனை வந்து தின்னு வச்சுங்க, டெய்லி நைட்டு நேரம் கிடைக்கலாம் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ருசி கண்ட பூனாக்கு தான் பேர். இருக்கான்னு வந்து பார்க்கும், கொஞ்சம் வாசடிச்சாலே இருக்கு பிறகு வந்துடும். அது மாதிரி 50 வருஷமாக மாறி மாறி ருசி கண்டனிங்க உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நான் சொல்லுங்க, வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு மம்தா பானர்ஜி சொன்ன குற்றச்சாட்டு, திமுகவும் பாஜகவும் திமுக பாஜக காங்கிரஸோட சேர்த்து சொல்கிறாங்க கள்ள கூட்டணின்னு சொன்னாங்களா? திமுக பாஜக மட்டும் சொல்லலை, கள்ள கூட்டணின்னு சொன்னாங்களா? பாஜகவும் காங்கிரஸும் சேர்த்து தான் வச்சுக்கணும் கள்ள கூட்டணி. கள்ள கூட்டணின்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன போகிறது? இப்போ நான் விட சொல்லட்டுமா? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இந்த சேனல் வழியாக மக்கள்கிட்ட போட்டுக்காக சொல்லுவேன். 100 கோடி ஊழலில் சம்மந்தப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போகிறாரு, ஆட்சி கலைக்கப்படுது, சின்னாமண்டப்படுத்த பிறகு அந்த கட்சியை இன்றைக்கி உண்மையாக ஆக்கி வச்சுருக்காங்க. வளர்ச்சி பெறுன்ற நம்பிக்கையில் 3வது தேசிய கட்சியாக இருந்த வளரக்கூடிய கட்சி இன்றைக்கி கொண்டு போய் பாதாளத்தில் போட்டு வச்சுருக்காங்க. 100 கோடி ரூபா சம்மந்தப்பட்ட ஊழலில் தெலுங்கானாவை சேர்ந்த அந்த அரசு, சந்திரசேகர ராவ் அரசு, அவருடைய மகள் சம்மந்தப்பட்டாங்கன்னு சிறைக்கு அனுப்புனீங்க, ஆட்சியை கலைச்சிங்க, வீட்டுக்கு அனுப்புனீங்க. 4000 சில்லற கோடி ரூபா ஊழல் செஞ்ச கட்சி திமுக மீது எஃப்ஐஆரே போடல. எப்படி? ஏன் தெரியுங்களா? எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன் எஃப்ஐஆர் போட்டான்னா, இந்த 4000 சில்லற கோடி ரூபாயில் முதலீடு பண்ணால், அந்த முதலீடு பண்ணது யாரில் கூட்டணியில் இருப்பாங்கன்னா, வழக்கு போட வேண்டிய நபர்கள் யாரோ அவங்க மருமகன், அவங்க சம்பந்தி, அவங்க மகள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பங்குதாரராக இருப்பாங்க, பார்ட்னராக இருப்பாங்க. வழக்கு போட முடியாது. புதுசாக தேடி எழுதுறீங்களா? என்னங்க தேடிங்க, எடுத்து பாருங்க. இந்த கேள்வி பத்திரிக்கையாளர் நீங்கள் தானே கேட்கணும். 4000 கோடி ரூபா ஊழல் செஞ்சு திமுக மேலே ஏன் வழக்கு போகணும் நீங்கள் தானே கேட்கணும். நானே கேள்விக்கிட்டு நானே பதில் சொல்கிற நிலைமை தானே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் நாங்களும் திமுக ஃபேவராக பேசுகிறோமா? உங்கள் சொல்ல ஊடகங்கள் செஞ்சிருக்கணும், ஊடகங்கள் செஞ்சுருக்கணும். இதுவும் நம்ம ஒரு இந்த தமிழர்கள் ஆகிவிடுங்க. ஊடகங்கள் வந்து இன்றைக்கி பேசாமல் மௌனிச்சதுல அவங்க பேசியிருக்கணும். ஏன்னா அங்கே மோடி என்ன ஊடகங்களை மறைச்சி வாயை தச்சு வச்சுருக்காரோ அதே தான் இங்கே தமிழ்நாட்டிலேயும் ஊடகங்களை மறைச்சி தச்சு வச்சுருக்காங்க. சரி, காங்கிரஸே எதிர்க்கிறாங்க, துரோகம் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ அவங்க 2 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, கொடுப்பாங்களா கொடுக்கலான்றது ஒரு டிபேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. கொடுக்கணுங்க, பாருங்க, ஆதரவாக பேசுகிறவங்க கொடுக்கணும் சொல்லுவீங்க, யார் வேணாலும் தள்ளிலாம் போகக்கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி,
ஏற்கனவே முன்னுதாரணமாக நான் சொன்னது மாதிரி விபி சிங் மாதிரி சந்திரசேகர் மாதிரி அந்த தொங்கு நாடாளுமன்றம் வந்தப்போ அன்னைக்கு இருந்த சிபிஎம் சிபிஐ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வெளியிலேருந்து ஆதரவு வச்சாங்களே, அதுதான் முன்மாதிரி, அதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதான் உதாரணம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ வீட்டில் 2 நாள் இருக்குன்னா, அதே தொங்கு சட்டமன்றம் வரப்போ தனக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தை என்ன கட்சி முடிவெடுத்துச்சோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த கட்சிக்கு சால சிறந்த நடவடிக்கை. ஆனால் எந்த கட்சி ஆதரவு கொடுக்கணுமோ அந்த கட்சிக்குள்ளேயே கலக குரல் வருது. ஆலோசனை இன்னைக்கு வந்து பேசுறாரு, காங்கிரஸ் வந்து துரோகம் செய்கிற அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சந்தர்ப்ப அரசியல் பண்ணுறாங்கன்றாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர். நாங்கள் அது எப்படி அதையும் சொல்கிறேன். ஆதரவுன்றது 2 வகை. ஒன்று, கூட்டணியில் இடம்பெற்று பங்குதாரராக இருக்கிறது ஆதரவு. நடக்கிற நல்லது கெட்டது அவப்பெயர் புகழ் எல்லாத்துக்குமே பொறுப்பேற்பான். இப்போ உதாரணம் வச்சுங்களேன், திமுக பற்றி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் அண்ணன் உடனே பதில் சொல்லுவார். திமுகவுக்கு ஆராசா பதில் சொல்ல மாட்டார், துரைமுருகன் பதில் சொல்ல மாட்டார், அம்மையார் கனிமொழி பதில் சொல்ல மாட்டாங்க, முதல்வர் சொல்ல மாட்டார், சின்னவர் சொல்ல மாட்டார், யார் சொல்ல மாட்டார். எங்கள் அண்ணா திருமாவளவன் அவர்கள் உடனே பதில் சொல்லுவார். ஏன்னா அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறதுனால கூட்டணியில் நடக்கக்கூடிய பலகீனத்தையும் தோளில் சுமக்க வேண்டிய இடத்துல விசிக இருக்குது, கூட்டணி கட்சி இருக்குன்றதுனால பேசுகிறாங்க. இப்ப இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. நான் சொல்லி முடிச்சறேன். இருங்க, கேளுங்க, இது ஒரு கேளுங்க, கேளுங்க, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பங்குதாரராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த கூட்டணியில வந்து கூட்டணி கட்சியா அங்கமா இருக்காங்க. சரி, இது ஒரு டைப். இன்னொன்னு, 8 இருந்து ஆதரவு கொடுப்பாங்க ஒரு மானசீக. அது எதுனா அது கிடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பேற்க முடியாது. ஒரு ஆதரவு அந்த அரசு ஏன் அந்த சூழ்நிலை கருதி அங்கு ஒரு ஜனநாயகம் வெல்லணும், ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்படணும் என்பதற்காக அது சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இப்போ வெளியில் வந்து கொடுக்குதுல்ல, அது வந்து கூட்டணியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கே ஒரு உள்ளாட்சி துறையோ அது ஒரு துறையோ எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி நின்னா அது பங்குதாரம். இது கூட்டணி முறிஞ்சு போச்சு. இப்போ விசிக சிபிஎம் சிபிஐ நினைச்சா என்ன பண்ணலன்னா, நாங்கள் மதசார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறுகிறோம், ஆனால் இங்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கிறது, மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடாது, பொருளாதார விடயம் ஏற்படும், அதற்கான சக்தி தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள்கிட்ட இல்லை, நாங்களாம் ஒரு எளிய கட்சி, ஏழை கட்சி, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ தான் 2 எடுத்திருக்கோம், இன்னொரு தேர்தல் உடனடியாக சந்திக்க முடியாது. ஆகையினால மக்கள் விரும்பி தீர்ப்பளித்திருக்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான இடத்துல இருக்க வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு அமைவதற்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம். ஆனால் மக்கள் விரோதமான ஏதாவது முடிவெடுத்தினா எங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த அரசை நாங்கள் கண்காணிப்போம், மேற்பார்வை செய்வோம், அல்லது இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு தாவேக்காவுடைய தலைவரோ அந்த கட்சியை ஒத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரவு தர தயார் என்று சொன்னால் அது நியாயமானது. அது மார்க்சியவாதம், அது லெனினியவாதம், அதுதான் பெரியாரியவாதம், அதுதான் அம்பேத்கரியவாதம், அதுதான் இன்றைக்கு தேவையான வாதம். ஆனால் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மாதிரி வெளில வந்தால் கொடுக்கணும்னு குழந்தை இடத்துன்னு சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. இல்லை, நீ சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு கேட்குறேன். திமுகவோட கூட்டணியில் ஏன் சாத்தியம் இல்லை? திமுக சாத்தியம் இல்லை. அரசியல் எதையே பார்க்கக்கூடிய கட்சியை போயிட்டு எப்படி கொடுக்க முடியும்? இந்தியாவில் எத்தனை நடந்திருக்கு, எவ்வளவு நடந்திருக்கு? இந்தியாவில் எவ்வளவு நடந்திருக்கு? தமிழ்நாடு மாறுபட்ட ஒரு மாநிலம், மாறுபட்ட மாநிலத்தில் தான் நடக்கணும்னு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம முற்போக்கு இல்லாத மாநிலங்கள்லேயே அடாவடித்தனமா நடக்கக்கூடிய இடங்கள்லேயே நடக்கிறது. அது மாதிரி முற்போக்கான விஷயம் நடக்கிறப்ப முற்போக்கான விஷயம் பேசக்கூடிய பண்பட்ட அரசியல் பேசக்கூடிய இடத்துல இந்த நாகரிகம் ஏன் வரக்கூடாது? அப்போ தேர்தல் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீ பேசுறது சீமானம் சொன்ன மாதிரி ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. கிடையாது, நடுவில் நின்றா லாரி அடிச்சு வராங்க அந்த மாதிரிலாம் இருக்கு நீ பேசுறது. எப்படி திமுக கூட கூட்டணி இருப்பாங்க, மானசீக ஆதரவு கொடுப்பாங்க, எப்படி ஏற்றுக்க போய் அவங்க திமுக அவங்களை ஏற்றுப்பாங்களா? இப்போ நான் கேட்குறேன், திரும்ப ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்கு என்ன பொருள்? தாவேக்க ஆட்சி இருப்பதில் எங்களுக்கு தடையாக இருக்க மாட்டோம், இடையூறு செய்ய மாட்டோன்றாங்க. இடையூறு எங்களால் எந்த இடையூறு வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நிறைவேறல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு அர்த்தம். போய் திமுக தலைவர்கிட்டே இன்னும் சொல்ல போனால் திமுகவே அதை அறிவிச்சிருக்கணுங்க. அதாங்க நியாயம். இடையூறு செய்ய மாட்டோங்கிறதுக்கு ஆனால் இவங்களுக்கான திமுகவே அறிவிச்சிருக்கணுங்க. இதுதான் மக்கள் விரும்புவாங்க, அதை ஏற்றுக்கிறோம். இன்னொரு தேர்தலில் நான் வெளிப்பட இன்னொன்று சொல்லட்டுமா? திமுக ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் மட்டும் 2 லட்சம் ஓட்டுக்கு 2000 கொடுத்தாரு. 2 லட்சம் ஓட்டு 2000 40 கோடி ரூபா, செலவு ஒரு 20 கோடி ரூபா, மேற்படி செலவுன்னு கணக்கு பண்ணால் ஒரு 60 to 70 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அவர் தேர்தலை சந்திக்க விரும்புவாரா? திமுக
தமிழ்நாடு முழுவதும் 1000 ரூபா மணி காசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1000 ரூபா மணி கொடுத்தா 4 கோடி பேர் கொடுத்தா என்னாச்சு? அப்போ எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கீங்க? விளம்பரம், போக்குவரத்து எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 80 லட்ச ரூபா ஊடகம் சார்ந்த விளம்பரத்துக்கு கொடுத்தீங்க. அவர் எடப்பாடி 60 லட்ச ரூபாய் மேலே கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் மேலே காசு கொடுத்து திரும்ப காசு கொடுத்து நீங்கள் தேர்தல் சந்திக்கிற திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தான் முன்வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் தயாராக இருந்தால் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் தயாராக மாட்டான். ஐயோ இப்போ தான் வெயிலில் உக்கிர வெயிலில் நின்று கத்தி ஓடிக்கிட்டு வந்து ஒரு 40-50 கோடி செலவு பண்ணி மினிமம் 20 கோடியிலேருந்து 85-100 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ண ஆட்கள் இருக்காங்க. செலவு பண்ணிவிட்டு என் தகுதியை மீறி கடன் பண்ணுவேன். ஏன்னா நிம்மதியாக கொஞ்ச நாள் இருந்தால் எம்எல்ஏனால இல்லை கடன் கேட்ட கொஞ்சம் மரியாதையாக கேட்பான், இல்லை சட்டையை பிடிச்சி கேட்பான்ற நிலைமையில் இருக்குது. ஆட்சிக்கு வந்துடலாம், மந்திரி ஆயிடலாம், அதுக்கு போயிடலாம். இதுக்கு மேலே கடனை வாங்கி வச்சுருக்காங்களே, அவங்க திரும்ப தேர்தல் வரும்னு எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ திமுகவை என்ன சொல்லணும்? அந்த பிரீத்திங் டைம் இருக்கணும். திமுக என்ன செய்யணும்? பிஜேபி வரக்கூடாதுன்னு நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னீங்க. நீங்கள் போதிச்சது என்ன? நீங்கள் பேசுனது என்ன? நீங்கள் விவாதித்தது என்ன? நீங்கள் அறிவுறுத்தினது என்ன? நீங்கள் விளம்பரப்படுத்தியது என்ன? நீங்கள் கேள்வி வச்சது என்ன? என்ன வச்சிங்க? சனாதனம் சொன்னீங்க. பாஜக RSS வரக்கூடாது. வராமல் மக்கள் முடிவெடுத்துச்சுல, அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த தார்மீக ஆதரவு இப்போ ஒன்றும் தேர்தல் வரப்போல 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு போங்க. முறையாத சட்டத்தில் படி அது உருவாகணும் அந்த அரசு. அதுதானே நியாயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்வரே செஞ்சுருக்கணும். எந்த முதல்வரே? இப்போ எங்களுக்கு முதல்வர் வேறு ஆள் பதவிக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிச்சிருந்தா நியாயமானது. நான் அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த பக்குவம் உள்ளவர் அவர். என்னமோ தெரில, இந்த எல்லா முடிவும் சரியாக எடுத்தார். அன்னைக்கே அறிவாலயத்துக்கு வந்தார், மறுநாளே குளத்தூர் போய் நன்றி சொன்னார். எல்லாம் ரைட்டு. எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் சொல்லியிருப்பார் இந்த அர்த்தத்தை. இந்த மாதிரி இப்போ அதிமுக சொல்லுதுங்களா, வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோன்னு இப்போ வருதில்ல, இது உண்மையில யார் சொல்லியிருந்தீங்களா? திமுக சொல்லி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுங்க. தோழர் குழந்தை அரசனுடைய ஆசையெல்லாம் தூக்கிட்டு வந்து பொதுவெளி ஆசைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பீங்களா? அரசியல் எதிரின்றது தேர்தலோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்றணும், நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும். அந்த சூழலுக்கு தற்போது இயங்குறவன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஊதாரியாகவோ உதாசீனப்படுத்தியோ தன்னுடைய விருப்பு வெறுப்புக்காகவோ தான் சார்ந்திருக்க கட்சிக்காக ஒரு முடிவு எடுக்கிறது பொது வாழ்க்கைக்கு சிறப்பு கிடையாது, அழகு இல்லை. அந்த இடத்துல பொது வாழ்க்கைக்குன்னு இருக்கக்கூடிய அறம் சார்ந்து பொது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே இருக்கணும். இப்போ எடப்பாடி எடுக்கிறாரே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவர் கிரெடிட் அண்டு போகிறல்ல. கேபி முனுசாமி சொன்னார் நாங்கள் எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டோம். இப்போ ஆதரவு தார்மீக ஆதரவு கொடுக்கலாம்னு விவாதிச்சுட்டு இருக்காங்கல்ல. நடக்குதோ நடக்கலையோ நாங்கள் அதை எதிர்பார்க்கலங்க. உள்ள ஒரு கழகம் நடக்கல. இந்த டிபேட்டுக்கு சொல்கிறேன், இந்த 2 செய்தியும் நீங்கள் இடப்பட்டு பக்கத்துக்காக சொல்கிறேன். அதனால இவங்களுக்கு இந்த அக்கறை இருந்துச்சுன்னா இன்னொன்னே சொல்லியிருக்கலாம். எப்பா நாங்கள் அறிவிக்க முடியாது, சிபிஎம் சிபிஐ விசிகா நீங்கள் வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அமைச்சர் வீட்டில் பங்கெடுத்தால் தான் கூட்டணிக்கிட்டேன்னு இருக்கணும். நீ அவங்களுக்கு குறையிறது தான் தற்காலிகமாக இப்போ அரசு அமையட்டும், அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம். நீங்கள் தான் தற்கொலைன்னு சொன்னீங்களே, நீங்கள் தான் அணில் குஞ்சுன்னு சொன்னீங்களே, நீங்கள் தான் ஆட்சியை நடத்துதுன்னு சொன்னல, நடத்தி பார்த்த பிறகு சரியில்லைன்னா உங்களுக்கு திரும்ப கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு இது வரும்ல. நீ அமைக்கே விடாம அதிமுக திமுக கூட்டணி போட்டுக்கணும் தலைப்பு செய்தி போட்டீங்கன்னா விளையாடுங்களா? நெரேட்டிவ் செட் பண்ணது நீங்க தான். விளையாடுறீங்களா? என்ன தாவேக்கா தான் நெரேட்டிவ் செட் பண்ணிச்சான். அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப நேத்து பி டீம் நேத்து செய்தி ஊடகத்துல போட்டது அவங்க தான். நான் சொல்லல, நேத்து பி டீம் சொன்னீங்க. திமுகவோட ஐடி விங்ல நீ ஃபுல்லா அத தான் எழுதிட்டு இருக்க. நேத்து பி டீம் சொன்னீங்க, இன்னைக்கு இதை எழுதுவீங்க. உங்களுக்கு என்ன வருதோ எழுதுவீங்க, உங்களுக்கு என்ன தேவை எழுது. ஆனா உங்க வார விட அந்த வார் டீம் பெரிய வார் டீம், அது ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதனால எதுக்கு சொல்கிறேன்னா, இது செஞ்சுருக்கணும். இது ஒரு கம்யூனிஸ்ட்டு இயக்கம். இன்னைக்கு மூவி மிக அழகாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கிறோம், எந்த கம்யூனிஸ்ட் அனுமதிக்க மாட்டோம். இதுதான் கம்யூனிஸ்டோட வார்த்தை. ஆனால் இன்னைக்கு வர வார்த்தை 2 நாளைக்கு முன்னாடி வரதை தடுத்தது யார்? அந்த முடிவெடுக்க முடியாத தடுமாறுவதற்கு யார் காரணம்? திமுகவா? விசிகாவா? யார்? அதை பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு இடம் வருதுங்க. இப்போ நான் கேட்குறேன்னா, இந்த முடிவை எடுக்க வேண்டியது என்னைக்கு? 6ஆம் தேதி நைட் எடுக்கணும், 7ஆம் தேதி காலையில் 6ஆம் தேதி எடுத்துக்கணும், 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு, 5ஆம் தேதி எடுத்துக்கணும், 6ஆம் தேதி குறைஞ்சபட்சம் எடுத்துக்கணும். எடுத்துருந்தீங்கன்னா 7ஆம் தேதி ஆட்சி அமைச்சிருக்கும். இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. காங்கிரஸ் கொண்டு 5 கொடுத்துருச்சு, பாக்கி இருக்கிறது தான். அன்னைக்கே லெட்டர் கொடுத்தா கவர்னர் யாரை கூப்பிட முடியும்? ஒருத்தரையும் கூப்பிட முடியாது. இதுவே கூப்பிடுறதுக்கு இவர் தான் கூப்பிடணும். இதுவும் இருந்ததுன்னா அந்த பேச்சுக்கே வரல. இப்போ இதில் யார் கிரெடிட் ஆகிட்டா? தாவேக்காக தான் கிரெடிட்டு.
விஜய்க்கு தான் கேட்டு பாரு இன்னுமா ஓட்டு போட்டுக்கன்னா அவனா விரும்பி ஒரு ஆட்சியை உருவாக்க பார்க்குறோம். ஈரானில் போர் நடக்குது, இஸ்ரேல் அமெரிக்கா அடிச்சு நிற்கிறான், இங்கே விலைவாசி உயர்வுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, 5 லட்சம் 4 லட்சம் காசு போட்டு நான் அங்கேருந்து வந்து ஓட்டு போடுறது என் கடமையை நிறைவேற்றி போட்டு நான் என் குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட்டு போயிருக்கேன். என் எம்எல்ஏவை காணும், ஜெயிச்ச பிறகு அந்த எம்எல்ஏ முகத்தை பார்த்துட்டு ஓடி ஊருக்கு போகலான்னு பார்த்தா என் ஊர் எம்எல்ஏ சாக்கடை ஆச்சு நல்லே கட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கல ஊருக்கு போகிறது மட்டும் இந்த தொகுதியில் இதெல்லாம் எனக்கு கோரிக்கை இருந்துச்சு, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதை சொல்லலான்னு நினச்சா வெறும் தாவேக்க மட்டும் தான் ஜெயிச்சிச்சா? உங்கள் இதுக்கு அடியில் ஜெயிச்சது, இந்த அடியில் ஜெயிச்சதில்ல. இந்த எம்எல்ஏ அந்த பகுதியில் எம்எல்ஏ என்ன பதில் சொல்ல முடியும்? இவங்க 7ஆம் தேதி இப்போ பதவியேற்று இருந்தா நன்றி சொல்ல நேரம் போயிருப்பாங்க. நான் மீண்டும் ஒரு கூவத்தூரா எல்லா இடத்துல அடிச்சு நீங்கள் 50 பேர் அடைச்சி வச்சு என்ன பண்ண முடியுங்க? எனக்கு என்ன புரியலையே. அடைச்சி வைக்கலங்க, மீட்டிங்காக போயிருக்காங்க. பாப்பா நீங்கள் அடைச்சி வச்சேன்றீங்க. ஊடகம் ஊடகம் தான் எழுதுது. நான் எனக்கு என்ன ஜோசியமாக பார்க்க முடியும்? ஊடகங்கள் பாண்டிச்சேரியில் வந்து இன்னார் தலைமையில் இத்தனை எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் அவருடைய வந்து என்னது அடைக்கலம், அது இன்னும் நல்ல வார்த்தை, அவர்கள் மூலமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பராமரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அடைச்சி வைக்கிறதுன்னு அப்புறம் அது அப்படின்னு காமிச்சிட்டு கேட்டை இழுத்து சாத்துற மாதிரியும் பூட்டுற மாதிரியும் காட்சியும் காமிச்சிட்டா அப்புறம் அதுக்கு பேர் அப்போ நான் என்ன தான் சொல்கிறது? அப்போ இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா சொல்லுங்கள், எனக்கு வார்த்தை தெரியல சொல்கிறேன்.